வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கள்ளிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எடாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு அருகே கள்ளிக்குப்பம் கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலை கிராம மக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை முதல் கணபதி பூஜை, கணபதி ஓமம், லட்சுமி ஓமம், நவகிரக ஹோமம், புண்ணியாவச்சனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் ஓமங்களும் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க நாகராஜ் ஐயர் தலைமையில் பூபால், நித்யானந்தம் ஆகியோர் கொண்ட வேத விற்பனர்கள் குழுவினர் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் விமான கோபுரம், மூலவர் பிரகார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் காலை, மதியம், இரவு மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்கம், முரளி, ஒன்றிய அவைத்தலைவர் முனுசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள், பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை முதல் 48 நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.